முதல்ல இந்த நாகதாளி வேற போடணுங்க. இந்த ஆதிமூலத்தை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சித்த வைத்தியத்திலே புதுசு புதுசா கண்டுபிடிச்சு தனியா ஒரு கொடியேற்றி பறக்க விடுறனா இல்லையான்னு பாரு. ஏண்டா மாருதி ஓட்டல்ல நல்லா மாவாட்டுறவனாச்சு, நீ வந்தா அரப்பை நினைச்சு கூட்டிட்டு வந்தா வேர்க்க வேர்க்க நான் அரைச்சிட்டு இருக்கேன், நீ பாத்துட்டு இருக்கிறேடா. 2 நாளா தோல் வலிங்க. அறிவு கட்டவனே, இத முன்னாடியே சொன்னானடா. உடம்புக்கு சாயம் கொடுத்துருப்பேன்னு. வேண்டாங்க, நான் நல்ல டாக்டர் கிட்டே போறேனுங்க. ஏண்டா என்கிட்ட வேலை செய்யற உனக்கே என் வைத்தியத்து மேல நம்பிக்கை இல்லையா? இரு உன்னை மறுபடியும் மாருதி பவனுக்கு மாவாட்ட அனுப்புறேன். என்ன லட்சுமி கோமதி எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. இந்த பாரு, சினிமாவுக்கு போயிட்டு ஓவத்தையும் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும், என்ன தெரியுமில்ல? போ. அப்பா, வைத்தியர் இருக்கிறாரா? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? மூஞ்சி அந்த பக்கம் திருப்பு. முடியலீங்களா? கழுத்தை திருப்ப முடியலையா? ஆமாங்க, அதனாலதான் வைத்தியரை பார்க்க வந்தேன். வைத்தியர் இருக்கிறாரா? மாடியில தான் இருக்காரு. அப்பா, கீழே நான் பெண்கள் விடுதி நடத்துறேன், மேல அவர் சித்த வைத்தியத்தார வச்சுக்கிட்டு நியூசன்ஸ் பண்றாரு. லோகமா ஐயா வந்திருக்காங்க. என்னையா என்னாச்சு? ஒரு 4 நாளா இப்படியே இருக்குதுங்க. ஒரு சைடா படுத்திருந்தியா? இல்லைங்க. யாரையாவது ஒழுங்கு காமிச்சியா? இல்லைங்க. என்னையா பொம்பளை மாதிரி வெட்டப்படுற? விவரத்தை சொல்லியா? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் என் பொண்டாட்டி பர்வதத்துக்கும் சண்டை. கோபத்துல லேசாதாங்க ஒரு தட்டு தட்டினான், அதுல இருந்து இப்படி ஆயிப்போச்சு. லேசா தட்டுனதுக்கே இப்படின்னா கோபத்துல தட்டினா முகம் முதுகு பக்கம் வந்துடும் போல இருக்குதே. அதான் திருப்பி விடுற. இல்லையா? முகப்பட்டு தானே திரும்பணும். திருப்படா. தள்ளடா. உனக்கு நரம்பு சுத்தி ஸ்பிரிங் ஆயிடுச்சியா? வைத்தியரையா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. துட்டு கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன். 5 ரூபா 10 பைசா கொடு. அது நாங்க 5 ரூபாய் 10 பைசா கணக்கு. 5 ரூபா வைத்தியத்துக்கு 10 பைசாக்கு சோப்பு வாங்கி கையை கழுவ. சரி இனிமேல் உன் கொண்டாட்டிட்ட சண்டை போடாத, அந்த பக்கம் திரும்பிக்க போகுது. ஆட, அந்த ஆளை என்னங்க பண்ணீங்க? வரும்போது கோணிக்கிட்டு வந்தாரு, இப்ப நேரா போறாரு. அதாண்டி என்னோட திறமை. சித்த வைத்தியமடி. போகருக்கு நேரடி வாரிசு நான் தாண்டி. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயிற்றுல ஒரு புழு பூச்சியை காணும். டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றீங்களா? ஏண்டி, நான் இருக்கும்போது டாக்டர் இருக்குடி. இந்த பாரடி, கருத்தரிப்பு குழியை ஒண்ணு தயார் பண்ணி இருக்கிறேன். காலையில எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுல லபக்கு 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 லபக்குன்னு முழுங்கு. 10வது மாசம் கத்துதா இல்லையான்னு பாரு. குழந்தை ஆம்பளையா லட்சணமா பேசுறீங்களா? குளிகை முழுங்கிட்டா மட்டும் குழந்தை பிறந்துமா? அடியை, அந்த குளிகையோட மகிமா உனக்கு தெரியாதுடி. அந்த குளிகைய ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன். 10வது மாசம் வயிற்றை தள்ளிட்டு வந்து நிக்க போறா. நீ மூக்கு மேல வேலை வச்சுட்டு பார்க்க போற பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க மூஞ்சி. லட்சுமி, ஒரு வகையில பார்த்தா சாவித்திரிய குமார் கட்டிக்கிற முறைதான் நம்ம குடும்பத்துக்கு தூரத்து சொந்தம். கல்யாணம் முடிஞ்சதுமே மெட்ராஸ்ல தங்கிடலாம்னு இருக்கேன். அப்போ சிங்கப்பூர் வியாபாரம் அத மேனேஜர் பாத்துக்குவேன். ஓஹோ, தேவைப்படும் போது நான் போயிட்டு வந்துருவேன். அத்தைக்கு மகளை பிரிஞ்சிருக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும். எங்க கூடவே இருக்கலாம், வேற யாரு இருக்கா? இனிமே எனக்கு தாய் தகப்ப எல்லாமே அவங்கதான். அப்புறம் என்ன, என் தங்கச்சிக்கு இனிமே மகளை பத்திய கவலையே இல்லை. சரி, அது இருக்கட்டும். கல்யாணத்தை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெரியவங்க, நீங்க பார்த்து செஞ்சா சரி. சரி, அப்புறம் புறப்படுறேன். நல்லது. வணக்கம். லட்சுமி, குமார் அனுப்பிச்சிட்டு வரேன். அம்மா, என்ன நினைச்சுக்கிட்டுமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? என் கதை உனக்கு தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்னமா தகுதி இருக்கு? சாவித்திரி, எத்தனை சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கிறீ. நீ குற்றவாளி இல்ல. இல்லம்மா, நீ என் மேல வச்சிருக்கிற பிரியத்துல இப்படி எல்லாம் பேசுற. அது மட்டும் இல்லம்மா, அறியாம ஏதோ தவறு நடந்து போச்சு.
அதை நாம தான் திருத்திக்கணும். அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுல என்னமா ஆக போகுது? தவறு திருத்திக்க இன்னொரு தவறு செய்யறது ஒரு நாள் நியாயம் ஆயிடாதம்மா. தவறு சரிங்கிறதெல்லாம் நாம எடுத்துக்கிறத பொறுத்துதாமா இருக்கு. இல்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சா வாழ்நாள் பூராவும் நான் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாமா, இந்த அக்னி பரீட்சை எனக்கு வேண்டவே வேண்டாம். சாவித்திரி, நீ படிச்ச பொண்ணு, ஒரு தாயோட மனசை புரிஞ்சுக்கம்மா. உனக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு வேற எந்த பொண்ணு புள்ள இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாக்குறதுக்கு? சாவித்திரி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா நான் எதுக்காகமா உயிரோட இருக்கணும்? உன் விருப்பப்படியே செய். நிறுத்துங்க. நீங்க செஞ்சது முழுக்க நல்லா இருக்கா? எனக்கு அவமானமா போச்சு. நீ எதை சொல்ற? எப்பவோ ஒரு தடவை எங்க அம்மா அப்பாவை பார்க்க வரும். எங்க வீட்டுல யாருக்கிட்டாவது ஒரு வார்த்தை பேசுறீங்களா? எங்க வீட்டு சர்வீன்ஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்க. எனக்கு தான் இதெல்லாம் பழகி போச்சு. அவங்க முன்னாலாவது சிரிச்சு பேசக்கூடாதா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் போலியா சிரிக்க முடியல. என்கிட்ட எல்லாம் சிரிக்க முடியுமா? அந்த சாவித்திரி இருந்திருந்தா சிரிச்சு கொஞ்சிட்டு இருப்பீங்க. சாவித்திரி உனக்கு எப்படி தெரியும்? சாவித்திரியும் தெரியும், இந்த சத்தியவாணியும் தெரியும். நீங்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். கல்பனா, என்ன நடந்தது? என் சாவித்திரி நீ அந்த ஊரை விட்டு துரத்துனியா? அதுக்கு அவசியமே ஏற்படல. அவளாவே போயிட்டா. ஒரே நேரத்துல என்னையும் அவளையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த உங்களை விட அவ எவ்வளவோ மேல். நான் உங்க மனைவின்னு சொன்னதும் மரியாதையா ஒதுங்கி போயிட்டா. கல்பனா, ஏன் அப்படி செஞ்ச? பின்ன என் புருஷன் இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு போய் கண்ணை கசிக்கிட்டு நிக்க நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன் கார் திருப்புறீங்க? உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் நிரந்தரமா விட்டது. நீ அங்கே இரு. நான் சொல்றது கேளுங்க. முடியாது. ரமேஷ், கல்பனா, கையை. ரமேஷ், விடு கல்பனா. please, ரமேஷ், நான் சொல்றது கேளுங்க. Please, please, ரமேஷ். ரமேஷ், கொஞ்சம் கேளுங்க. ரமேஷ், நான் சொல்றது கேளுங்க. சொல்லு. கேளுங்க. Please. சாவித்திரி, நீ கருப்பா இருந்தாலும் களையா இருக்கிற. உன்னுடைய தெய்வீகமான கண்களையும் அதுல ஒளி வீசுற பரிசுத்தமான அன்பையும் பார்த்ததுமே நான் உனக்கு அடிமையாயிட்டேன். புருஷன் தான் தன்னுடைய உலகம், புருஷன் தான் தன்னுடைய வாழ்வு, எல்லாமே அவன் தான் நவநாகரிக பெண்கள் நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் ஒரு கிராமத்து பெண்ணான உன்னை என் மனைவியா நான் தேர்ந்தெடுத்தேன். நான் ரொம்ப பாக்கியசாலி. உங்களை கணவன் அடைய கொடுத்து வச்ச நான் தான் பாக்கியசாலி. இந்த நிமிஷம் முதல் என் உடல், பொருள், ஆவி மூணையும் உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இனி என் வாழ்வும் தாழ்வும் உங்க காலடியில தான். நோனோ, என்ன சாவித்திரி இது?
சார். யாரு ரமேஷா? நீ என்னப்பா கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி இங்கே வர்ற? சாவித்திரி தான் இல்லையே. இந்த பாரு, இது பெண்கள் தங்குற இடம். இங்க அடிக்கடி வராத. என் பொண்டாட்டி பார்த்தா திட்டுவா. உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, லேகியம் தாரேன். உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, மனசு சரியில்லை. மனோவியாதிக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, காரணத்தை சொல்லு. சாவித்திரியோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு மருந்து. யாரு? ரமேஷா? அனாவசியமா நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? சாவித்திரியோட அட்ரஸ் கிடைக்காம ஆளு பாதி ஆயிட்டாரு. போனா போகுது, கொடுத்துரு. ஊருக்குள்ள எத்தனை பேர் 2 வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவரும் வச்சுக்கிட்டுமே. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஆம்பளை 2 பெண்களை கட்டிக்கிறது 2 பேருக்குமே செய்யற துரோகம். அதுக்கு நான் உதவ மாட்டேன். என் மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா மேடம். அடப்பாவி, அவளா இறந்துட்டாளா இல்ல அவ இருக்கிறது இடைஞ்சலா இருக்குன்னு? சேச்சே, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? என் மனைவியை விட்டு விலகணும்னு நினைச்சேன். ஆனா அவ சாகணும்னு நான் நினைக்கல. எதிர்பாராம விபத்துல செத்துட்டா. மேலும் சாவித்திரியை என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. எப்படியாவது அவளை சந்திச்சு என் நிலைமையை புரிய வைக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. உங்க நிலைமையை நினைச்சா பரிதாபமாத்தான் இருக்கு. அட்ரஸ் கொடுக்கிறேன், சாவித்திரி போய் பாருங்க. உங்க வாழ்க்கை இனிமையாவது நல்லபடியா அமையட்டும். தேங்க்ஸ் மேடம். வாங்க வாங்க. எங்க இங்க லட்சுமி அம்மா சாவித்திரின்னு அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? அதோ பாருங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவரை போய் கேளுங்க, தெரியும். ஏங்க இங்க லட்சுமி அம்மா வீடு எது? லட்சுமி அம்மாவா? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? லட்சுமி அம்மாவோட மக சாவித்திரியை பார்க்கணும். சாவித்திரியா? சாவித்திரிக்கு எப்பயோ கல்யாணம் ஆகி போச்சு. சாவித்திரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிஜமாவா? இதுல நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? சாவித்திரிக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையுமா சிங்கப்பூர்ல குடியேறிட்டாங்க. லட்சுமி அம்மா மட்டும் யாரோ சொந்தக்காரங்க பட்டணத்துல இருக்காங்க, அங்க தங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? ஏன் ஒரு மாதிரியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ராஜாத்தி அம்மா, ஏய் சித்ரகுட்டி. சாவித்திரி, என்னம்மா? இன்னைக்கு கிராமத்து புறத்து போய் நம்ம வீட்டை பார்க்கலாம் இருக்கமா? கிராமத்துல மக மருமகம் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிற மாதிரி உங்க அம்மா என்ன அடிக்கடி கிராமத்துக்கு போயிடுறாங்க? ஏம்மா, வயசான காலத்துல எதுக்குமா வீடு வீடுன்னு கிராமத்துக்கும் எங்கேயுமா அலையற? எங்க அந்த வீட்டை வித்துட்டா என்ன? வேண்டாம் சாவித்திரி, அது பூர்வீகமான வீடு. அடிக்கடி அதை போய் பார்த்துட்டு வரதுல மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கிராமத்து வீடு இருந்துட்டு போட்டும் சாவித்திரி, அவங்க ஆசையை நாம எங்க எடுப்பானே. என்னடி அண்ணன் வந்து வர? ஒரு வாளி தண்ணி தூக்க முடியல, 3 மணிக்கு படி எடுத்து குடிக்கிற, ஒரு பக்க தண்ணி தூக்க முடியல. சனிய முறைக்காதே, இடிச்சு போடாமா. புள்ளைய இடிக்காதே. பெரிய மகன் நாளியாச்சுல்ல, புள்ளைய கூட்டு போய் புதிய சொக்கா போட்டு தலைய சீவி பொட்டு பவுடர்லாம் அடி. ஆமா, மறந்தே போயிட்டேன். லெட்டர் போடுறாங்கல்ல. என் ராசாத்தி, வாளி நீ தூக்க மாட்டேன், நான் தூக்கிறேன். வாடிய ராசாத்தி, வா 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 வா. பெரியம்மா வர்றாங்கல்ல, பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கணும், தலை வாரிக்கணும், அழகா பொட்டு வச்சுக்கணும், ராஜாத்தி மாதிரி இருக்கணும். வாடிய கண்ணு. வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா? ஒரு வண்டி வச்சுட்டு வரக்கூடாது? பரவாயில்ல வேறையா. போங்கம்மா. வாங்கம்மா வாங்க, உட்காருங்கம்மா. என் ராஜாத்தி, கீதா கண்ணு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. சௌக்கியமா இருக்கியாமா? கீதா வாமா, நீ வாமா. இது உனக்கு, இது உனக்கு. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல கிடைக்காதுன்னு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்காமல் இருக்கு. ஏண்டி,
நேரம் ஆச்சு. கீதா ஹார்லிக்ஸ் கலக்கி குடிச்சியா? 2 தடவை கலக்கி குடுத்துட்டாங்க. அதானே. கீதா, அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். சரி. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மகனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா வேலையும் தானே எடுத்து போட்டுக்கிட்டு துரு 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 துருன்னு செய்யுது. எனக்கு இதே தடிமாடு திங்கத்தான் ஆயிருக்கு. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா நடத்தக்கூடாது. சின்ன குழந்தைங்க தானே, ஏங்கி போயிடு. அம்மாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுப்பா. வேண்டாம் வேறையா, சரி. நான் அடுத்த பஸ்ஸுக்கே ஊருக்கு போகணும். அப்படியே என் வீட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும். இந்த அம்மா, குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கேன். இன்னைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? இதையும் வச்சுக்க. ஏம்மா, மருமக மகள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சிங்கப்பூர்ல சௌக்கியமா இருக்காங்க. வரேன் கீதா, வரேன் துளசி, வரேன். செல்லாயி, நான் அம்மா கூட வீட்டுக்கு போய் அவங்கள பத்திரமா பஸ் ஏற்றி விட்டு வரேன். இந்தா டாக்டர். அதுவுமா? ஆமா. ஏண்டே, இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டா என் கை செலவுக்கு என்ன பண்ற? அம்மா இருக்கிறாங்க, பாத்துக்கிறேன். போய் புதுப்பாவ சட்டையெல்லாம் அவுத்து போய் அண்டா நிறைய தண்ணீரை போ, நான் குளிக்கணும். என்ன முழிக்கிற? இடிச்சு போயிடுச்சு. போய் தண்ணியிட போய் போட. ராசாத்தி வாடி. ஓகே, அம்மா அடிச்சுட்டேன்னு வருத்தப்படுங்க. கோச்சிக்காதரா கண்ணா. இந்த சாக்லேட் முட்டாயா தெப்பு திங்காத. ராத்திரிக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். வச்சுக்க. இதை பத்தி மாமா கேப்பரு. அம்மாடி அப்பா என்ன பாருமா? ஆத்தோ கீதா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? துளசி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் உனக்கு கேட்பேன், அது அம்மாட்ட சொல்லக்கூடாது. சரி சொல்லு. அம்மாவுக்கு நானும் பிள்ளை, நீயும் பிள்ளை. ஆனா என்ன மட்டும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்காங்க? ஐயே, உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அம்மாவுக்கு சொந்த பிள்ளையா. அப்பா உன்னை எங்கிருந்தோ குப்பை தட்டுன்னு தூக்கிட்டு வந்தாராம். யார் சொன்னா? ஒரு நாள் அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன். சாமி கிருஷ்ணா, துளசி சொல்றது நிஜமா? போய் தானே? ஐயா வைத்தியரையா, ஐயா, உன் பொஞ்சாதிக்கு கருத்தரப்பு குளியை கொடுத்தனே, ஏதாவது பலன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? சக்சஸ், வெற்றி. இந்துமதி, உன் புருஷனுடைய திறமையை இங்க வந்து பா. இந்துமதி, 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 இந்துமதி. ஏங்க இப்படி கழுத்திருந்த ஆடு மாதிரி கத்துறீங்க? ஏன் கருத்தரப்பு குளியை பத்தி ஏதோ தப்பா நினைச்சு கைமேல் பலனோட வந்து நிக்கிறார் பார். என்ன கை மேல பலன்? ஏதோ குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி நிக்கிறாரு. அடியே, இவர் பொண்டாட்டிக்கு 8 வருஷமா குழந்தையே இல்லைன்னு என் காலடியில் வந்து விழுந்தாரு. கருத்தரப்பு குழி ஒண்ணு கொடுத்தேன். அன்னைக்கே எனக்கு தலைவலின்னு சொன்னீங்களா? அதுக்கு ஒரு குழி கொடுத்தனே. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுங்க. என்ன? நானும் என் பொண்டாட்டியும் மாத்திரைய மாத்தி சாப்பிட்டுட்டோங்க. இதோ பாத்தீங்களா? வைத்திரையா, வயிறு வீங்கிக்கிட்டே வருது, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓபிக்கிட்டே வருது. ஏங்க கை மேல பலனோட வந்திருக்காருன்னு சொன்னீங்க? இல்லைங்க, அவர் வயத்து மேல பலனோட வந்திருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வயிறு உப்புதான் வெடிச்சு தலைக்க போகுது பாருங்க. ஏயா மருந்த மாத்தி சாப்பிட்ட மானத்தை வாங்குறீங்க? வைத்திரையா, மூச்சு விடவே முடியலீங்க. மூச்சு விட முடியலன்னா விடாத. வணக்கம் வீரையா. முன்சாமியா, என்னப்பா அத்தி போட்டாப்புல உட்காரு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணும். என்னலியா? என்ன யாரு? என் பையனுக்கு ஒரு வேலை வேணுப்பா. வீட்டுல ஏறியா வேலை? அது இல்ல, உன் வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்களே இந்த லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லி? அந்த லட்சுமி அம்மா மருமகன் மெட்ராஸ்ல பெரிய தொழில் நடத்துறாரு. புதுசா வேலைக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்களாம். பைத்தியம் பைத்தியம், நீ யாரையோ பார்த்துட்டு ஓடுற. அந்த அம்மா மகளும் மருமகனும் சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்காங்க. இல்லப்பா, மெட்ராஸ் தான் இருக்காங்க. ஆவடியில ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு ஒவ்வொரு நடத்திக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. என் மகன் வேலைக்காக போயிருக்கும் போது பார்த்து மனு எழுதி கொடுத்துட்டு தானே வந்திருக்கேன். அப்ப
அப்ப சரி நீ போ. அடுத்த வாட்டி அந்த அம்மா வந்தா உன் விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். நான் வரட்டுமா? மறந்துடாத, தயவு பண்ணுப்பா. எல்லாம் ஒரு எழுப்பு தானே. மகளும் மருமகளும் மெட்ராஸ்ல இருக்கும்போது அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு அந்த அம்மா எதுக்காக போய் சொல்லணும்? புரியல? விஷயம் இருக்கியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். லட்சுமி அம்மா பொண்ணு சாவித்திரி குன்னூர்ல இருந்து திடீர்னு வேலையை விட்டு இங்க வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்ல. அப்புறம் என்னடான்னா அம்மாவும் பொண்ணு 6 மாசமா அண்ணன் விட்டு போறேன்னு போயிட்டாங்க. அதனால நமக்கு என்னங்கிறிய இருக்கியா? அந்த சமயத்துல தானே அந்த லட்சுமி அம்மா இந்த கீதாவை உன்கிட்ட கொடுத்து அனாதைன்னு சொல்லி வழக்க சொன்னாங்க. அநேகமா நான் நினைக்கிறது சரியா இருந்தா கீதா சாவித்திரி மகளா தான் இருக்கும். யாரோ ஒரு அனாதை குழந்தையா இருந்தா இந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு பாசம் கரிசனம்? எப்படியோ போகட்டும். அப்பப்ப 300 500 கிடைக்குதுன்னு பாக்குறியா? அது கிடைக்க பிச்சை காசு. அவங்கதான் இப்ப மெட்ராஸ்ல ஓஹோன்னு இருக்காங்களாமே. இப்ப வந்துட்டு போனாரே முனுசாமி, அவர்கிட்ட விலாசத்தை வாங்கிட்டு கீதாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ. நான் சொல்ற மாதிரி அந்த பெரியம்மா கிட்ட பேசு. 5000 10,000 குறைஞ்சு வாங்கவே வாங்க. அது சரிடி. ஒருவேளை கீதா அந்த பொண்ணோட மகளா இல்லாம போயிட்டா? இல்லாம போயிட்டா அது யாரு என்னன்னு நிரூபிக்கணும்ல. இந்த பாரு, 100க்கு 90 நான் சொல்றேன் சரி. வேணும்னா நீ போய் பாரு. ஒளிஞ்சுக்கிட்டுமா? ஒளிஞ்சுக்க ஒளிஞ்சுக்க, வந்து பிடிக்கிறேன். ஓடு ஓடு ஓடுனியா? ஒளிஞ்சுக்கிட்டியா? ஒளிஞ்சிட்டியா? பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் பிடிச்சிட்டேன். இந்த புள்ளைய உங்களுக்கு பிடிக்காம இருக்குமாமா? வணக்கம் லட்சுமிமா. சரியா? நீயா? ஆமாம்மா, நானே தான். அப்பாடி, மகளும் மருமகனும் இவ்வளவு சௌகரியமா இருக்கிறப்ப பாவம் இந்த புள்ள மட்டும் என் குடிசையில வந்து கஷ்டப்படணுமாம்மா. அம்மா, என் பொண்டாட்டி இருக்காள, அவ ஒரு பிசாசு. நீங்க கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிறா, புள்ளைய பண்ணாத கொடுமை பண்றா. பார்க்க எனக்கு சகிக்கலம்மா. அம்மாடி, அந்த பூவெல்லாம் பாருப்போ. நீ இப்ப எதுக்கு வந்த வேறையா? நான் தான் அப்பப்ப பணம் கொண்டாந்து கொடுக்கறேன்ல. கொடுக்குறீங்க, ஆனா உங்க பேத்தி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உங்க பேத்தின்றது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இது வெளியே தெரிஞ்சாதானே ஆபத்து. சத்தியமா சொல்லல. இவளை இங்க வச்சுட்டா பல சிக்கல் வரும் வேறையா. விஷயம் வெளியே தெரிஞ்சாதானமா சிக்கல் வரும். இது ஒரு வேலைக்கார பிள்ளைய சேர்த்துக்கங்க. நல்ல துணிமணி கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அம்மா கண் பார்வையிலேயே குழந்தைய சந்தோஷமா இருக்கும். யார் அது? நம்ம ஊர்தாம்மா. வீட்டுல வேலை செய்யறதுக்கு சின்ன பொண்ணா வேணும்னு சொல்லியிருந்தேன். அதான் வேறையா கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமாம்மா, அம்மா குட்டி கேட்டாங்க. கீதா பா பா. இதான் நல்லதா போச்சு. சித்ராவுக்கும் துணையா இருக்கும், வீட்டு வேலை செய்யறதுக்கும் உதவியா இருக்கும். ஏய் குட்டி, ஒழுங்கா வேலை செய்றியா? நல்லா செய்வேன். எல்லா வேலையும் செய்யுங்க. ஏதோ அனாத குழந்தைன்னு நினைக்காம உங்க குழந்தையா நினைச்சு பாத்துக்கோங்க. ஒழுங்கா இருந்தா வேண்டிய உதவி செய்யறோம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைய பத்தி அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சாவித்திரி, எங்க அவசரமா புறப்படுறீங்க போல இருக்கேன். நீ புறப்படுமா, மற்றவரை நான் பேசிக்கிறேன். வரேம்மா. கீதா, நீ உள்ள போமா. அம்மா, நல்லாவே சமாளிக்கிறீங்க. சமய சந்தர்ப்பம் ஒத்து வந்தா நீங்க ஒரு மந்திரியா கூட ஆகலாமா? சரி சரி, நீ புறப்படு. கீதாவை நான் பாத்துக்கிறேன். சும்மா போனா எப்படிமா? வீட்டுல எவ்வளோ செலவு இருக்கு. ஒரு 5000 கொடுக்கறது. 5000? உங்க மகளோட நல்வாழ்க்கைக்கு இந்த 5000 ரூபாய் தடங்களா இருந்துடக்கூடாதும்மா. இப்ப பாத்தீங்களா,
உங்க மகளும் மருமகனும் ராஜாவும் ராணி மாதிரி கை கோத்துக்கிட்டு அதுவும் கார்ல போறாங்க. இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா கை கோத்துக்கிட்டு போக முடியுமா? 5000. இப்படி திடீர்னு 5000 ரூபாய் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிறத கொடுங்க, அப்புறமா வீட்டு செலவுல ஒதுக்கி வச்சு கொடுங்க. என்னடா மகளோட பணத்தையே திருடலான்னு பாக்குறீங்களா? எதுக்கு உங்களுக்காக வச்சிருக்கீங்க? இல்லையே, மகளோட நல்வாழ்க்கைக்கு தானே. போய் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. அம்மா, என்னம்மா? அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போறோம். சித்ரா பாத்துங்க. சரிம்மா. வரத்து கொஞ்சம் லேட் ஆகும். சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. ஆ. கீதா, கீதா, இந்த கண்ணு புது சட்டை போட்டுக்க. எனக்கா? உனக்கே தான் கண்ணு. பாட்டி, எனக்கே வா. உனக்கே தான்டா. சீக்கிரம் போய் போட்டு வா. என் கண்ணு ராஜாத்தி மாதிரி இருக்கு. நீ சித்ராவும் போய் விளையாடுங்க, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். என்ன சொக்கா அழகா இருக்கு. போய் விளையாடு. வா, விளையாட போலாம். கீதா, எந்திரி. இந்த சட்டையை கட்டி வச்சுட்டு உன் சட்டையை போட்டுமா? பாட்டி, எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் போமா. சித்ரா, நீ இன்னும் தூங்கல? அம்மா, நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். சாவித்திரி, நீ மாடிக்கு போமா, டிஃபன் கொடுத்து அனுப்புறேன். சரி. என்ன எடுத்துட்டு வரது கூட துப்பு இல்ல? பாத்து வரக்கூடாது? ஐயோ, என்னாச்சு? கீழே போட்டால? பதார்த்தம் எல்லாம் சூடா இருந்தது. சின்ன குழந்தை தானே, கை தாங்க முடியாம போட்டா போல இருக்கு. இல்லம்மா, எல்லாத்தையும் கொட்டிட்டாளே. ஏதாவது இருக்க சாப்பிடறதுக்கு? நான் கொண்டாந்து கொடுக்குறேன், நீ போமா. அம்மா தானே வச்சா. அழாதம்மா. கிருஷ்ணா, நீ குழந்தையா இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுவியா. உன்னை எல்லாரும் கும்பிடுறாங்க. நான் ஒரு தப்பும் பண்றது இல்ல, என்ன மட்டும் திட்டுறாங்களே. ஏன்? என்ன கீதா, நீ பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்க? இது பொம்மை இல்ல, சாமி. நாம பேசுறதெல்லாம் அவரு கேக்கும். நம்ம கூட விளையாட கூப்பிட்டா அவர் வருவாரா? நிஜமா வருவாரு. ஆபத்து நேரத்துல எல்லாம் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு. அவரு பெரிய ராட்சசங்களை எல்லாம் கொண்டிருக்காரு, பெரிய பாம்பை எல்லாம் கொண்டிருக்காரு. இவரு புல்லாங்குழல் எடுத்து ஊதுறத கேட்டா பசுக்கள் எல்லாம் மயங்கிடுமா. பக்தியோட அவரை நினைச்சா உன் கண்ணு முன்னாடியும் வருவாரு.
ஆமா நீயே சொல்லு. கண்ணா நீ எங்கே, வா வா நீ எங்கே. பெரிய பாம்பை கொன்னியாமே, உனக்கு பயமில்லையா? ராட்சசர்களையும் கொன்னியாமே, அப்பதான்